வணக்கம். உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு, எந்த கிரக நிலைகள் நிதி பிரச்சனைகளையும் பண பற்றாக்குறைகளையும் ஏற்படுத்துகின்றன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பணம் நிதி அப்படின்னு சொன்னாலே 9 கிரகங்களில் குரு பகவானைத்தான் அது குறிப்பிடும். அதே மாதிரி ஒருவருடைய பிறப்பு ஜாதகத்தில் 2ஆம் இடம் அப்படிங்கிறது தான் தனஸ்தானம். அங்கே பணம் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் இருக்குது. அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு வருமானம் எப்படி சம்பாதிப்பார், எந்த தொழிலில் சம்பாதிப்பார், அந்த சம்பாதித்த காசை அனுபவிக்கக்கூடிய யோகம், இப்படிங்கிறதில் பற்றிலாம் விரிவாக சொல்லக்கூடிய இடமானது 9, 10, 11ஆம் இடங்கள். 9 அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானம், 10 அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம், 11 அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம். இதில் 11ஆம் இடம் லாபஸ்தானம் மிக மிக முக்கியமான ஒரு இடம். நாம் ஒவ்வொருவருடைய பணம் கோடிக்கணக்கில் நம்ம சம்பாதிப்போமா, இல்லை சம்பாதித்த பணம் நம்மக்கிட்ட தங்குமா, கடன் தொல்லைகளில் அவஸ்தைப்படுவோமா, நல்ல வாழ்க்கையை வாழுவோமா, இதெல்லாம் சொல்லக்கூடியது 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம். இந்த இடத்துல பணம் நமக்கு எவ்வளவு வருமானம் வரும், எந்த வழியிலே வரும், இதை சொல்லக்கூடியது 11ஆம் இடம். அப்படி நாம் ஒவ்வொருவரும் சம்பாதித்த பணத்தை சேர்த்து வைக்கணும் இல்லையா? ஏன்னா பல பேர் நிறைய சம்பாதிக்கிறோம், நிறைய சேர்த்து வைக்கிறோம். பல இடங்களில் பார்த்திங்கன்னா பணம் சம்பாதிக்கிறது நிறைய சம்பாதிக்கிறோம், ஆனால் சேர்த்து வைக்க முடியாமல் திக்குமுக்காடி ஜனங்க பல பேர் கஷ்டப்படுறதை நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் ஒருவருடைய பணம் சம்பாதிக்கும் திறனும், அதனாலேயே அவர் பொருளாதார நிலைமையில் கடன் தொல்லையெல்லாம் இல்லாமல் இருப்பாருன்னு சொல்லிட முடியாது. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, 50 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆண்மகன் ஒரு 20 தேதியில் பார்த்தீங்கன்னா அவர் அக்கௌண்ட்டில் 50,000 கூட இல்லாமல் அவஸ்தைப்படுறவங்கள, கடன் தொல்லையினால் அவஸ்தைப்படுறவங்கள பார்க்குறோம். வெறும் 50,000 சம்பாதிக்கக்கூடிய ஒருத்தர் அவருடைய அக்கௌண்ட்டில் 3.5 லட்சம் 10 லட்சம் சேமிப்பில் வச்சுருக்கிறதெல்லாம் பார்க்குறோம். இந்த மாறுபாடு ஏன்? இந்த நிதி பற்றாக்குறையும் பொருளாதார நிலைமையும் எந்த கிரகம் தீர்மானிக்குது அப்படின்னா, குரு பகவான் தனகாரகன் தீர்மானிப்பார். பணம்னாலே அவர்தான். அதற்கு அடுத்தபடியாக அவருடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 2, 11ஆம் இடங்கள் ரொம்ப சம்பந்தப்படும். அதாவது ஒருவருடைய பொருளாதார நிலைமை என்ன, அவர் எவ்வளோ சம்பாதிச்சா எத்தனை சேர்த்து வைக்க முடியும், இப்படிங்கிறத பற்றிலாம் தெளிவாக சொல்லக்கூடிய இடம்தான் இந்த 2ஆம் இடம் 11ஆம் இடம். இதை தவிர 9, 10 அப்படிங்கிற இடம் பணம் சம்பாதிச்சாலும் அந்த பணத்தை அனுபவிக்க சேர்த்து வச்ச பணத்தை கூட பல பேர் அனுபவிக்காமலே இருக்காங்க. 10,000 கோடி 20,000 கோடி நமக்கு தெரியும். அப்போ சேர்த்து வச்ச பணத்தையும் அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்க வேண்டும் அப்படின்னா அதுக்கு 9ஆம் இடமும் லக்னாதிபதி 1 அப்படின்னு சொல்லக்கூடிய 1ஆம் இடமும் உதவி செய்யணும். இப்போ ஒட்டு மொத்தத்தில் கிரக நிலைமையில் ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் சில ராசிகளுக்கு, இப்போ மீன ராசி, தனுசு ராசி, இந்த ராசிகளுக்கு, அதே மாதிரி மேஷ ராசி, விருச்சிக ராசி, இந்த ராசிகளுக்கு, கடகராசி, சிம்ம ராசி, இந்த 6 ராசிகள் நம்ம சொன்னோம். குரு பகவான் வலுத்து இருக்கக்கூடிய நிலைமையில் உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் அவர்களுக்கு பொருளாதார பற்றாக்குறையோ பண பற்றாக்குறையோ வருவதற்கான வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி நாம் சொன்ன மாதிரி 2ஆம் இடம் 11ஆம் இடம் வலுத்து இருக்கக்கூடிய நிலைமையில், சுபகிரகத்துடைய தொடர்புக இருக்கக்கூடிய நிலைமையில் பணத்தை பற்றின கவலையே இருக்காது. இது எல்லாத்துக்கும் மேலே பூர்வ புண்ணியஸ்தானம்னு ஒன்று 5ஆம் இடம்னு சொல்கிறோம். இதுதான் ஃபைனல் டிசிஷன் மேக்கர், அதாவது இறுதி முடிவை எடுக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொன்னால் 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடத்திற்குரிய அதிபதி வலுப்பெற்று சுபர்களுடைய தொடர்பை பெற்றிருக்கும்போது ஒரு மனிதன் பிறவியிலேயே மிகப்பெரிய செல்வந்தனாக, மிகப்பெரிய கோடீஸ்வரனாக, மிகப்பெரிய சொத்துக்களை, பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்ற ஒரு நபராக பிறக்கிறார். ஆக ஒவ்வொரு மனிதருடைய, உங்களுடைய, எங்களுடைய வாழ்க்கையில் கிரகத்தினுடைய நிலைமையை பொறுத்து பணப்பிரச்சனைகள், பொருளாதார நிலைமைகள் கீழேயோ அல்லது மிகப்பெரிய நிலைமையில் உயர்வோ ஆகும் அப்படிங்கிறது உறுதி. அடுத்து மறுபடி வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்,
வாழ்க வளமுடன்.